வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் தாளிப்பு கூட போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், கடலப்பருப்பு போட்டு தாளிப்பு போட்டு சூடாக சாதம் இருக்குது பாருங்கள், அந்த சாதத்தை கூட போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையல் வந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி அளவுக்கு பொரிஞ்சு வந்தோன்னா 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, 10 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி. வெங்காயம் பாருங்கள் பாதி வதங்கிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். முருங்கீரை இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலாம். அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். அந்த ஹீட்லேயே வதக்கி விட்டுருங்க. துவையலுக்கு வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய். இதை வந்து நம்ம இப்போ ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறை குறைன்னு அரைச்சிக்கணும்.